find the 20th term from the last term of the AP. First term, second term, third term, last term எல்லாமே கொடுத்தாச்சு. லாஸ்ட் டேர்ம்லேருந்து 20th term என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20th term from the last term. ரெண்டு மெத்தடில் இதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன இருக்குது இந்த ஏபியில்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அடுத்து இப்போ இது லாஸ்ட் டேர்ம் 50th டேர்ம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 50th டேர்ம் அப்படின்னாக்கா இதிலேருந்து 20 டேர்ம்ஸ் முன்னாடி என்ன டேர்ம், அதோட வேல்யூ என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். செகண்ட் மெத்தடு இந்த ஏபியை அப்படியே திருப்பி எழுதணும். இதை ஃபஸ்ட்டு டேர்ம், இதுக்கு முன்னாடி டேர்ம், செகண்ட் டேர்ம் அப்படி மாற்றி எழுதி அப்போ அதிலிருந்து 20th டேர்ம், அப்போ ஃபஸ்ட்லேருந்து 20th டேர்ம்ன்ற மாதிரி நமக்கு கிடைக்கும்ல. ஸோ அந்த செகண்ட் மெத்தட் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த கொடுத்துருக்குற ஏபி, ஓகே, கிவன் ஏபி இஸ் 3, 8, 13 எக்ஸட்ரா 253. இதிலிருந்து காமன் டிஃப்ரென்ஸ் என்னன்னு மட்டும் பார்ப்போம். டி ஈக்குவல் டு 8 மைனஸ் 3, அப்போ 5ன்னு கிடச்சிருச்சு. அப்போ இந்த லாஸ்ட் டேர்முக்கு முன்னாடி டேர்ம் என்னன்னு தெரிஞ்சிருமா? அப்போ 253லேருந்து -5 போட்டோம்னா 248. ஓகே, அப்போ 248க்கு அடுத்தது 5 நம்பர்ஸ் மைனஸ் பண்ணோம்னா 243. ஓகே, இப்போ 253லேருந்து -5 போட்டால் 248. இதுதான் இப்போ லாஸ்ட்லேருந்து செகண்ட் டேர்ம். பட் நவ் ஐ எம் ரிவர்சிங் தி ஏபியை ரிவர்ஸ் பண்ணுறேன். லாஸ்ட் டேர்ம் 253, அதை நான் இப்போ ஃபஸ்ட்டு டேர்மாக எடுத்துக்கிறேன். ஓகே, டிஃப்ரென்ஸு 5ன்னு இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட் இந்த டேர்ம்லேருந்து 5ஐ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நெக்ஸ்ட் டேர்ம் நமக்கு கிடைக்கும். ஸோ 248. அடுத்து நம்பர்னா 243. ஓகே, இப்படியே போகுது. அதாவது இப்போ இந்த ஏபியில் ஆட் பண்ணால் +5 ஆட் பண்ணால் அடுத்தடுத்த நம்பர் போகும். இப்போ இதே ரிவர்ஸ் பண்ணோம்னா மைனஸ் பண்ணிட்டு தான் வர முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணி ஒரு ஏபி எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ இதை ஏன்னு வச்சுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை டின்னு வச்சுக்கணும். ஏ ஈக்குவல் டு 253, டி ஈக்குவல் டு 248 மைனஸ் 253. இப்போ இந்த ஏபிக்குள்ள டியை தான் எடுக்கணும். இந்த ஏபியோட டியை எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஏபிக்கு தான் நான் 20th டேர்ம் என்னன்னு கால்குலேட் பண்ண போகிறேன். ஃப்ரம் த பிகினிங் 20th டேர்ம் அப்படி கால்குலேட் பண்ணாலே இங்கே லாஸ்ட்லேருந்து 20th டேர்ம் என்னன்றது நமக்கு கிடைச்சிரும். இப்போ இங்கே -5ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு தேவை 20th டேர்ம். ஸோ A20 ஈக்குவல் டு A + n-1 இன்ட்டு டி. இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ A20 ஈக்குவல் டு 253 + 20 - 1 இன்ட்டு டி. 253 - 19 இன்ட்டு 5. 253 - 95. சப்ட்ராக்ட் பண்ணினா 158 வருது. ஸோ 20th term from the last term is 128.